அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். பிஜிடிஆர்பி தேர்வு அறிவிப்பு ஒரு 6 மாதங்களுக்கு முன்பிலிருந்தே எதிர்பார்ப்பு இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அறிவிப்பினை தள்ளி வைத்திருந்தார்கள். யூஜிடிஆர்பி தேர்வு முடிவுகளுக்கு பிறகு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அவர்கள் சிவிக்கு சென்று வந்தவர்களுக்கு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் விடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதில் சில வழக்குகள் தொடர்ந்திருக்கிறார்கள். அது அனைவரும் அறிந்ததே. அதனால் அதனுடைய நியமனம் தள்ளி போகிறது. குறைந்தபட்சம் 2 வாரங்களாவது அதற்கான முடிவுகள் வருவது தள்ளி போகும். அதன் பிறகு ஜூலை மாதத்தில் ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு இடமாறுதல் அடுத்த மாதம் அறிவிப்பு வந்திருக்கிறது. தேதி அறிவித்திருக்கிறார்கள். அப்பொழுது ஜூலை மாதத்தில் இந்த இடமாறுதல்கள் நிகழும் பொழுது தேர்வு அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு குறைவு. இருப்பினும் அறிவிப்பு வெளியிடுவதில் எந்த சிக்கலும் இல்லை என்பதால் இந்த மாதமோ அல்லது அடுத்த மாதமோ அல்லது கவுன்சிலிங் முடிந்ததற்கு பிறகோ முதுகலை ஆசிரியர்களுக்கான பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பினை டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அறிவிப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வருவதற்கான சூழல் உள்ளது. அதனால் அனைவரும் படிப்பதற்கு உகந்த நேரம் இதுவாகத்தான் இருக்க முடியும். இப்பொழுது தொடங்கினால் கூட இன்னும் 3 மாதம், அதிகபட்சம் 4 மாதம் நமக்கு நிச்சயமாக அமையும். அது கடந்து ஒரு 6 மாதம் கடப்பதற்கு கூட வாய்ப்பு இருந்தாலும் நல்லதுதான். ஆனால் நிச்சயமாக குறைந்தபட்சம் 3 மாதம் நமக்கான வாய்ப்பு அமையும். தொடங்குவதற்கு சரியான நேரம் இதுவாகத்தான் இருக்க முடியும். அதனால் அனைவரும் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த யூடியூப் சேனலானது முழுக்க தமிழ் பாடத்திற்கு பிரத்யேகமான ஒரு சேனலாக உருவாக்கியிருக்கிறோம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வுக்கு படித்து கொண்டிருப்பவர்கள் அல்லது இனிமேல் படிக்க இருப்பவர்கள் இந்த அகாடமியில் சேர்ந்து பயில விரும்புபவர்கள் நீங்கள் வகுப்பினை தொடரலாம். அல்லது வகுப்பினை 2 நாட்கள் வகுப்பினுடைய நிலை அறிந்து தேர்வினுடைய தரத்தை பொறுத்து நீங்கள் இந்த அகாடமியில் சேர்ந்து பயில்வதற்கான வாய்ப்பு அளிக்கப்படும். சேர விரும்புபவர்கள் மேற்காணும் தொடர்பு எண்ணில் தொடர்பு கொண்டு அல்லது வாட்ஸ்அப்பில் தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஐயங்களை நிவர்த்தி செய்த பின், உங்களுக்கு திருப்தி அளித்த பின் உங்களுக்கு சேரலாம் என்ற நம்பிக்கை வந்த பிறகு நீங்கள் 2 நாட்கள் வகுப்பினை தொடரலாம். 2 நாட்கள் தேர்வினை எழுதி பார்க்கலாம். அதன் பிறகு நீங்கள் நமது அகாடமியில் சேருவது பற்றி முடிவெடுக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் படிப்பதற்கான உகந்த நேரம் இதுதான். அதனால் தொடர்ச்சியாக படியுங்கள், தேர்விற்கு தயாராகுங்கள். கல்வி உளவியல் பாடத்தில் அதிகமான பயிற்சிகள் எடுங்கள். அதிலும் நமது அகாடமியில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. தனியாக கல்வி உளவியல் பாடத்தில் படித்து பிரத்யேகமாக அந்த பாடத்தை மட்டுமே தேர்ந்தெடுத்து படித்த ஆசிரியர் அதற்கான வகுப்பினையும் தேர்வினையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். வெற்றி நிச்சயம். நன்றி. வணக்கம்.